ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 29ஆம் தேதி சந்தையில் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத அதில் நமக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் நேற்றைய க்ளோசிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 24,034ல் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அப்போ காமன் ஏடிஎம் என்னன்னா நமக்கு காலுடைய பிரைஸ் 139, புட்டோட பிரைஸ் வந்து 155, 15 புள்ளிகள் புட் ஆப்ஷன் பிரைஸ் அதிகம் அப்படிங்கறனால நம்ம 24,034 எடுத்துட்டோம். அப்ப ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா நம்ம வந்துட்டு 150ன்னு எடுத்துட்டு 23,900 கால் 24,200 புட் எடுத்துட்டு இதோட டோட்டல் ரேஞ்ச் 300. இப்போ 24,034 அப்படிங்கிற மைய புள்ளியா, அதாவது மார்க்கெட்டை வந்து ஒரு மிட் பாயிண்டா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிட்டோம்னா 24,034ன்னு. ஸோ அதனால 23,900 காலுக்கு 134 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ, 24,200 புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 166 இன்ட்ரென்சிக் வேல்யூ. இப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் 300 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, இதனால என்ன பயன் அப்படின்னு எடுத்துட்டா மார்க்கெட்டோட ரேஞ்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட்டோட ரேஞ்ச் 23,900 டு 24,200. இதற்குள்ள மார்க்கெட் இருக்கணும்னா இந்த 23,900 காலும் சரி 24,200 புட்டும் சரி 300 ரூபாய்க்கு மேல இருக்க மாட்டாங்க. அப்ப யாரேனும் ஒருவர் 300 ரூபாய்க்கு மேல இருந்தால் மட்டுமே இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் சாத்தியம் அப்படிங்கிறது தான். அப்ப இப்ப 23,900 கால் 300 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் 24,200க்கு மேல இருப்பாங்க. 24,200 புட் 300 ரூபாய்க்கு மேல இருந்தாங்கன்னா மார்க்கெட் 23,900க்கு கீழ இருப்பாங்க. சோ இதை தான் நம்ம பேஸா வச்சு பார்த்துட்டு வர்றோம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் இப்போதைக்கு பதிவு பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ரெகுலரா இந்த மாதிரி லென்த் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் இது எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த ரெஸ்பான்ஸ் அண்டு புரிஞ்சாதான் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்னும் சில விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு க்ரூட் ஆயில் கோல்டுக்கு எல்லாமே கேட்குறீங்க. இதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். பட் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான், ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம்னா அதை நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத தெரியணும். ஸோ அதற்காக தான் நம்ம இதை கேட்குறோம். அதனால ஃபீட்பேக்காக நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போதுமா இல்லை லென்த் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் கோல்டு, க்ரூட் ஆயில், சென்செக்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே கைக்கு மேலே நம்ம ஓப்பன். அப்போ இந்த மாதிரி ஓப்பன் நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். ஆனால் இங்கே வந்து ஒரு பிரச்சனை காலையிலேயே ஏற்பட்டது. என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே 2 to 3% மைனஸில் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கால் செல்லரோட பேனிக் கம்மியாக இருக்கு, பிரீமியம் டிகேவும் இருக்கு. அப்போ இதனால என்னன்னா மார்க்கெட்ல ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீடு இல்லை. இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல மார்க்கெட்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு மார்க்கெட் ஸ்லோ மூமெண்ட் கொடுக்கும். பிரேக் அவுட் எல்லாம் வந்து சில டைம் வந்துட்டு ஒரு 10 ட்ரேடு பார்க்குறீங்க அப்படின்னா 9 ட்ரேடு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கவங்க ஹையை பிரேக் பண்ண வாங்கலாம் இருப்பீங்க, ஆனால் ஹையை பிரேக் பண்ணிட்டு உடனே இறங்கிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு 10 ட்ரேட் அங்கே நடந்தாலே நிறைய பேர் லாஸ் பண்ணிடுவீங்க, நிறைய பேர் கேபிட்டல் இழந்துடுவீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 25 பாயிண்ட் எனக்கு கிடைக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. மார்க்கெட்ல உங்களுக்கு உகந்த சூழ்நிலை இருக்கான்னு பாருங்க. மேக்சிமம் இந்தியா விக்ஸை வச்சுட்டு ஓரளவுக்கு மார்க்கெட்டை ரேஞ்சை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்லோ ஆர் ஸ்பீடா இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 12 தான் இருக்குன்னா நமக்கு ஒரு 10 டு 15க்குள்ள இருக்கிற வரை ஒரு நாளோட ரேஞ்சே மேக்சிமம் 100 டு 150 அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் மைனஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இது போல இருக்கும்போது ஆப்ஷன் வர்த்தகத்துல ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க முதல் ட்ரேடு பண்ணாம ஒதுங்கி இருக்கிறதே பெஸ்டா இருக்கும். நிறைய பேர் இதுலயும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ட்ரேடை அவாய்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல மேக்சிமம் இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு உண்டான உகந்தமா பார்க்கவே பார்க்காதீங்க. நிறைய பேர் லாஸ் பண்றதே இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல டெய்லி 25 பாயிண்ட் வேணும்,
டெய்லி 50 பாயிண்ட் வேணும். அதனால என்ன பண்ணுவோம், லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையை வெறுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும். இதனை தவிர்க்க தெரியணும். அதற்கு அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை நமக்கு காலையிலேயே 24 200 கால் 200 புட்டை கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் கேப் அப் ஆகுது. 24 200 கால் புட்டோட கண்ட்ரோலுக்குள்ள மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கு. அப்போ மார்க்கெட் 24 200க்கு மேல தான் இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு இங்க காமிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 23 900 கால் நமக்கு 300 ரூபாய்க்கு மேல தான் இருக்காங்க. இவங்க 300 ரூபாய்க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் 24 200க்கு மேல இருக்கு. கண்ணை மூடிட்டு நம்ம அதுதான் சொல்லிடலாம். ஏன்னா நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கணக்கிட்டு வச்சிருக்கோம். அப்போ 24 200 புட் பாருங்க, நம்ம போட்ட 166 ரூபாய் தான் இன்னைக்கு ஹையாவே வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதர்வைஸ் இவங்க 300 விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா இவங்க 166க்கு மேல போகணும். அப்பதான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும், 24,034 அப்படிங்கிற நம்ம போட்டு வச்ச டேட்டாவை வரக்கு வாய்ப்பே இருக்கு. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆனது ஒண்ணுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் இந்தியா விக்ஸ் நமக்கு அட்டவணை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அடுத்த வர்த்தகத்திற்கு உண்டான டேட்டாஸை நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு நேற்றைய தினமே 24,034 காமன் ஏடிஎம்மா நம்ம வந்துட்டு 300 வச்சு போட்டிருந்த டேட்டா 23,750 24,350. ஸோ இவங்க என்ன இம்பாக்டடை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது சென்செக்ஸ். இந்த சென்செக்ஸோடது பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது நீங்க ஸ்பாட்டை போய் பார்ப்பீங்க. நம்ம வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லிட்டேன். அப்போ 77,642ல காலோட பிரைஸ் 246, புட்டோட பிரைஸ் 203. அப்போ 223 ரூபாய் நமக்கு என்ன வரும், காமன் ஏடிஎம் வரும். அதை நம்ம 200 எடுத்துக்கிறோம். ஸோ அதனால 77,400 காலையும் 77,800 புட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க தான் நாளைக்கு நமக்கு ரொம்ப இம்பாக்டட். அப்ப 77,400 கால் அல்லது 77,800 புட் யாரேனும் ஒருவர் 400க்கு மேல இருந்தால் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 242 அப்படிங்கிறது இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவா இருக்கும். 77,400 காலுக்கு 77,800 புட்டுக்கு 158 ரூபாய் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல இதற்குள்ள இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நீங்க இம்பாக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு மார்க்கெட் இறங்குச்சுன்னா ட்ரம்ப் குண்டு போட்டுட்டாரு, க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிடுச்சு, எஃப்ஐஸ் செல் பண்ணிட்டாங்க. இதே மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னா குண்டு போட்ட ட்ரம்ப் வந்து அந்த குண்டை திருப்பி எடுத்துட்டாரு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்கிருச்சு, அதே மாதிரி வந்துட்டு எஃப்ஐஸ் பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஃபெட் மீட்டு என்னென்னமோ சொல்லலாம். ஆக மொத்தம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்செக்ஸுக்கு இந்த டேட்டாஸ். அடுத்தது நமக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல இருக்கிறது 24,200 கால் புட். நமக்கு க்ளோசிங் வந்துட்டு இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. நான் அதை 250 ஸ்ட்ரைக்கா நம்ம மாத்தி நாளைக்கு உண்டான டேட்டாக்கு எல்டிபி பேஸ் பண்ணி நான் சொல்றேன். இருந்தாலும் நீங்க வந்துட்டு பேஸ் என்னன்னா செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். அப்ப மார்க்கெட்ல வந்துட்டு 24,250 அப்படிங்கறதுனால புட்டோட பிரைஸ் நமக்கு 20 ரூபாய் ஜாஸ்தினால 24,230 அப்படிங்கிற எல்டிபி வச்சு நான் போடுறேன். இருந்தாலும் செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டா இருக்கும். அப்ப 24,250 இருந்து நமக்கு 150 ரூபாய் காம்பனிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா 24,100 காலும் 24,400 புட்டும் நமக்கு வரும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 300. நமக்கு இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை நம்ம பார்க்கறது வந்துட்டு 130 ரூபாயும் இவங்க 170 ரூபாயும். ஸோ இதுக்குள்ள என்ன மாதிரி இம்பாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நம்ம 24,230 க்ளோசிங் பிரைஸா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன இம்பாக்டட் ஆகுதோ அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆனா இன்னும் செட்டில்மெண்ட் வரல, அதனால நம்ம அதை எடுக்கல. அப்ப இந்தியா விக்ஸ் நாளைக்கும் ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிகே எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைட் வால்யூ என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளைட் வால்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, புட் சைடு வந்து அதிகமா இருக்கு. அப்போ எப்பவுமே இம்ப்ளைட் வால்யூ குறைவா இருக்கிற சைடு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்டாண்ட் ஆகுறது ரொம்ப டேஞ்சர். இவங்க சைடு வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து உடனே மார்க்கெட் இறங்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நின்னா இது டேஞ்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால இது பார்த்து கொள்ளுங்கள். நம்ம
இதை பற்றி அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸோட அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்டே வருவோம். இது வந்து நீங்கள் பெய்டு மெம்பர்ஷிப்பில் கொடுக்குறோம். பெய்டு மெம்பர்ஷிப் பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு லென்த் வீடியோஸ் ரெகுலராக வேணுமா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதில் நம்ம பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.